தீர்க்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னி கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னி கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித மகதலா மரியாவின் விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. ஆண்டவர் மகதலா மரியாவிடம் கூறியது, நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் ஏறிச் செல்கிறேன் என்று சொல் என்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக,
உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தான். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசி நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உன் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரிலும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர்.
உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே? எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னையே கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தை 1 மற்றும் 11 முதல் 18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்திருந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போய் இருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. புனித மகதலா மரியாவினுடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை உயிர்ப்பின் ஆண்டவரை கண்டுகொண்ட மகதலா மரியா பேறு பெற்றவராக இன்று நம் தாயாம் திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. நாமும் கூட உயிர்த்த இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். அந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிர்ப்பின் சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அன்பு, அவ்வளவு பிரியம் மகதலா மரியாவை தன்னையே மறக்கச் செய்தது. இயேசுவை காணாமல் அவர் தவித்த தவிப்பு பெரும் இடியாய் அவருடைய மனதை தாக்கியது. எப்பொழுது அவருடைய கண்கள்
இயேசுவை கண்டு கொண்டதோ? நான் இயேசுவை கண்டேன், நான் மெஸ்ஸியாவை கண்டேன், நான் மீட்பரை கண்டேன் என்கிற உற்சாகம், ஊக்கம் அவருடைய உள்ளத்திலே நம்பிக்கையாய் துளிர்விட்டு எழுந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்றாட வாழ்வில் நாமும் கூட பல முறை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொலைத்து விடுகிறோம், அவரை மறந்து விடுகிறோம். எப்பொழுது இயேசுவை கண்டுகொள்ளுகிறோமோ, அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறோமோ, அவருடைய அன்பை சுவைக்கிறோமோ, அதுபோல மகதலா மரியா கண்டுகொண்ட இயேசுவை, அந்த உயிர்ப்பின் ஆண்டவரை நம்முடைய கண்களும் நம்முடைய உள்ளமும் தேடி கண்டுகொள்கின்றன. அந்த உணர்வோடு நல்ல ஆசீரை பெற்று கிறிஸ்துவின் உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ வர வேண்டி செபிப்போம். ஆமென். என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் ஏறிச் செல்கிறேன் என்று சொல். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித மகதலா மரியாவினுடைய விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த விழா உயிர்ப்பின் சாட்சியத்தின் விழா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என் அன்பிற்குரியவர்களே, மகதலா மரியா இயேசுவினுடைய சீடராக இருந்தவர், அதுவும் பெண் சீடராக இருந்தவர். இயேசுவின் மீது அதிக அன்பு கொண்டிருந்தவர். அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கலாம். இயேசுவினுடைய கால் மாட்டில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய நீண்ட நெடிய கூந்தலால் அவருடைய பாதங்களை துடைத்து, கண்ணீரால் அதை நனைத்து துடைத்து, என் அன்பிற்குரியவர்களே, விலையேற பெற்ற அந்த நறுமண தைலத்தை அவருடைய காலிலே பூசி இயேசுவினுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட சாட்சியாக இருக்கிறார். ஒரு பாவியான பெண்ணாக முத்திரை குத்தி வைத்திருந்தது இந்த சமூகம். அவரிடமிருந்து 7 பேய்களை ஆண்டவர் ஓற்றினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் மகதலா மரியா எவ்வளவு நேசத்தோடு பிரியத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 2.5 அன்பில் கலந்தவராய் இருக்கிறார் பாருங்க. இயேசு ஆண்டவர் இறந்து விட்டார். அவர் கொடூரமான ஒரு மரணத்தை சந்தித்தார். அந்த மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் இயேசுவை வைத்த அந்த கல்லறையில் அவருடைய நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த மகதலா மரியா இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்று விடியற் காலையிலேயே இயேசுவை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு கல்லறைக்கு ஓடுகிறார். கல்லறையில் இயேசுவை காணவில்லை. அந்த இடத்தில் தோட்டக்காரர்களாக நினைத்து கொண்டு இயேசுவை, ஐயா ஐயா, என் ஆண்டவரை நீங்கள் எங்கே எடுத்துக்கொண்டு போய்விட்டீர்கள், அவரை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லுங்கள், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்ல. எவ்வளவு அன்பு பாருங்க. இறந்த உடல், மரித்த இயேசுவை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார் என் அன்பிற்குரியவர்களே மகதலா மரியா. அதனால தான் நம்பிக்கையினுடைய திருத்தூதராக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை பற்றி எடுத்து சொல்லுகிறார். மகதலா மரியா நம்பிக்கையின் திருத்தூதர் என்று இந்த விழாவினை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறார் நம்முடைய திருத்தந்தை. இயேசுவை நம்பிக்கையோடு ஆர்வத்தோடு தேடிச் சென்று உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொண்ட பேறு பெற்ற கண்களாய் மகதலா மரியாவினுடைய கண்கள் திகழ்ந்தன. ஆண்டவர் மரியா என்று அழைக்க, ரபூனி என்று இயேசுவை பற்றி கொள்ளுகிற அந்த அன்பு இருக்கிறதே என் அன்பிற்குரியவர்களே, எல்லையில்லா அன்பு. நீளம், அகலம், உயரம் என எல்லாவற்றையும் கடந்த அன்பு. அந்த இயேசுவின் அன்பை சுவைத்த மகதலா மரியாவினுடைய வாழ்க்கையை நினைவு கூறுகிற இந்த நாளில் நாமும் கூட இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அனுபவத்தின் வழியாக இயேசுவை நாமும் கூட நாம் கண்டுகொள்ளலாம். உயிர்ப்பின் சாட்சியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிற உணர்வினை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே. புனித ஆன்சலம் அவர்கள் மகதலா மரியாவை பற்றி குறிப்பிடுகிற போது, மகதலா மரியாவினுடைய அந்த கண்ணீரை தாழ்ச்சியின் கண்ணீர் என்று அவர் வடிக்கிறார். தாழ்ச்சியின் கண்ணீரா.
இயேசுவை காணவில்லையே என்று அன்பால் வடிந்த கண்ணீர் அது. அந்த அன்பு கண்ணீரைத்தான் தாட்சியின் கண்ணீர் என்று புனித ஆன்சலம் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். அதாவது மகதலா மரியா தன்னுடைய அன்பினால் கண்ணீரை சொரிந்து இயேசுவினுடைய இரக்கத்திற்காக, இயேசுவை காண்பதற்காக அவர் பேராவல் கொண்ட அந்த ஆவலினை, ஆர்வத்தினை எடுத்து சொல்லுகிறது. அந்த அன்பினால் சிந்தப்பட்ட கண்ணீரைத்தான் தாட்சியின் கண்ணீர் என்று அவர் வடிக்கிறார். என் அன்பிற்குரியவர்களை, அதுபோலவே திருத்தந்தை பெரிய கிரகோரியார் அவர்கள் மகதலா மரியாவை பற்றி குறிப்பிடுகிற போது, மகதலா மரியா இறை இரக்கத்தின் சாட்சி என்று அவர் குறிப்பிடுகிறார். இறை இரக்கத்தினுடைய சாட்சியாக மகதலா மரியா இருக்கிறார். இயேசுவை கண்டுகொண்ட அவருடைய அந்த கண்கள், இயேசுவை கண்டுகொண்ட உடனே மிக விரைவாக ஓடிச் சென்று திருத்தூதர்களுக்கு இயேசுவை நான் கண்டேன் என்கிற நற்செய்தியை அறிவிக்கிறார். உயிர்ப்பினுடைய திருத்தூதராக இருந்து கொண்டு, உயிர்ப்பை கண்டுகொண்ட முதல் திருத்தூதராக, பெண் சீடராக, அதை சென்று மற்ற சீடர்களுக்கெல்லாம் அறிவித்த நற்செய்தியின் தூதுவராக மகதலா மரியா திகழ்வதை பார்க்கலாம். இப்ப எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவர் பெற்றிருக்கிறார் பாருங்க. மரித்த உடலை காண்பதற்காக அவரிடத்தில் இருந்த அந்த ஆர்வம், உயிர்த்த இயேசுவை கண்டுகொண்ட ஒரு நம்பிக்கையினுடைய திருத்தூதராக இருப்பது, அவர் வடித்த அந்த அன்பின் கண்ணீரை தாட்சியின் கண்ணீர் என்று புனித ஆன்சலா மகிமைப்பட கூறியது. திருத்தந்தை பெரிய கிரகோரியார் அவர்கள் மகதலா மரியாவை இறை இரக்கத்தினுடைய சாட்சி என்று வர்ணிப்பது, இயேசுவை கண்டுகொண்ட மகதலா மரியா பிற சீடர்களுக்கு எடுத்துச் சொல்ல ஓடி அந்த நற்செய்தி அறிவித்த நற்செய்தியின் தூதுவர், உயிர்ப்பின் சாட்சி, இப்படி பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்ற மகதலா மரியாவை பற்றி நினைவு கூறுகிற இந்த நாளில் நாமும் கூட நாம் வாழ்கிற பகுதியில் இறை வார்த்தைகளை வாசிக்கிற போது, அவற்றை தியானிக்கிற போது உயிர்ப்பின் ஆண்டவரை எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எப்பொழுது உயிர்ப்பின் நற்செய்தி நாம் அறிவிக்கிறோமோ, இயேசுவினுடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ, அந்த உயிர்ப்பை பற்றி பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறோமோ, அப்பொழுது நாமும் உயிர்ப்பின் நற்செய்தியாளர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். மகதலா மரியா கண்டுகொண்ட இயேசுவை நம்முடைய கண்களும் கண்டுகொண்டு உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இந்த நாளில் செபிப்போம். ஆமென். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா, தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அருகில் இருக்கும் வனங்கள் உந்தன் அருகோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வனங்கள் உந்தன் அருகோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணையுள்ள நீரம், வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உன் வழியாய் என்னையும் மாற்றிடுவார். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உன் வழியாய் என்னையும் மாற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த
அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அக்களிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. எல்லாம் வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புதிய வாழ்விற்கான நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்களின் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடவுலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திரும்புகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து செபிக்கின்ற புனிதர் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. மீது அப்பமீது அப்பாவி நினைக்கு ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. வெள்ளை நீர அப்பமீது விண்ணகத்தை தருவது. அப்பமீது அப்பமீது சுமைகளை வருந்தி சுமந்திடும் போது தாங்கிடும் மனம் தரும் அப்பமீது. வலுவினை இழந்து வீழ்ந்திடும் போது இலை பாற்றி தருகின்ற அப்பமீது. என் சுமை எளிது என் நோகம் இனிதென தேறுதல் தருகின்ற அப்பமீது. என் சுமை எளிது என் நோகம் இனிதென தேறுதல் தருகின்ற அப்பமீது. அப்பமீது அப்பமீது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும்
உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காகவே வாழ்கின்றனர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்று கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் தன்னை மறியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. அழகோவியமே எங்கள் அன்னை மறியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. உன் பார்வை சொல்லும் கருணை, பாதமலரின் அருமை. பார்வை சொல்லும் கருணை, பாதமலரின் அருமை. அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே.